வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தமிழக சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு ஆளுநர் என் ரவியை முதலமைச்சர் ஸ்டாலின் திங்கள்கிழமை விமர்சித்தார். தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் உரையாற்றிய ஸ்டாலின், மே 2ஆம் தேதி மசோதா ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு 40 நாட்களுக்கும் மேலாகிவிட்டது, ஆனால் எந்த பதிலும் இல்லை என்பதை எடுத்துரைத்தார். தஞ்சாவூரில் ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கான மசோதா இழுபறியில் உள்ளது. ஆளுநர் பொறுப்புகள் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு பிறகு ஆளுநர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார் என்று நம்பியதாகவும், ஆனால் எதுவும் முன்னேறவில்லை என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். பல நினைவூட்டல்கள் அனுப்பப்பட்டதாகவும், உயர்கல்வி அமைச்சர் கூட ஆளுநரை சந்திக்க ஒரு சந்திப்பை கோரியதாகவும் முதல்வர் குறிப்பிட்டார். ஆனால் அது ஒருபோதும் வழங்கப்படவில்லை. சட்டசபையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை தவிர ஆளுநருக்கு வேறு என்ன அவசர கடமைகள் உள்ளன என்று தமிழக மக்கள் யோசித்து வருகின்றனர் என்று அவர் கூறினார். ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் அளித்திருந்தால் தஞ்சையில் நடைபெறும் நிகழ்வின் போது பல்கலைக்கழகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கலாம் என்று முதல்வர் மேலும் கூறினார். இப்போதைக்கு நாங்கள் பொறுமையாக இருப்போம் என்று ஸ்டாலின் மேலும் கூறினார். ஆனால் அந்த பொறுமை மேலும் சோதிக்கப்பட்டால் ஆளுநரை செயல்பட கட்டாயப்படுத்தும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். பல்கலைக்கழகத்தின் பெயரை வைப்பது குறித்தும் ஸ்டாலின் பேசினார். ஆரம்பத்தில் அதற்கு கருணாநிதியின் பெயரை வைக்க தயங்கினாலும் அனைத்து கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக அவரை அவ்வாறு செய்ய வலியுறுத்தினர். இந்த ஒருமித்த கருத்தை தொடர்ந்து கலைஞர் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான மசோதா எதிர்ப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. அது இன்னும் அனுமதிக்கப்படவில்லை. தஞ்சாவூரில் நடந்த மற்றொரு சம்பவத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்த முயன்ற 12 விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். திருமண்டங்குடியில் உள்ள ஒரு தனியார் சர்க்கரை ஆலை நிலுவைத் தொகையை செலுத்தாததற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். முதல்வரின் வாகனத்தை எதிர்பார்த்து 2 விவசாயிகள் பிரதான சாலையை நோக்கி ஓடினர். இதனால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அருகிலுள்ள 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் மாலையில் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். இதற்கிடையில் திருச்சியில் முதல்வர் ஸ்டாலின் நாக்பூரில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் சேர்க்கை பெற்ற மிளகுபாரியைச் சேர்ந்த தலித் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவி ராகினிக்கு தனது சொந்த பேனாவை பரிசாக வழங்கி நெகிழ்ச்சியான ஒரு செய்கை செய்தார். ஸ்டாலின் ராகினியின் முன்னாள் பள்ளிக்கு வெளியே அவரை சந்தித்து அவரது தோள்களில் சால்வை போர்த்தி அவரது கல்வி சாதனையை பாராட்டி பேனாவை வழங்கினார். இந்த செய்கையால் ஈர்க்கப்பட்ட ராகினி வழக்கறிஞராகும் தனது பயணத்தில் பெருமையுடன் பேனாவை எடுத்துச் செல்வேன் என்று கூறினார். தினசரி கூலித் தொழிலாளியான அவரது தந்தை தனது மகளின் வெற்றியில் மிகுந்த பெருமையை வெளிப்படுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.